ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துக்கும் ஒரு கோவில் இருக்கும், சிறப்பான விசேஷமான கோவில். இந்தந்த கிரகத்துக்கு இந்தந்த கோவில் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நவகிரக ஆலயங்களை வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ சூரியன் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய், சூரிய பகவானுக்குரிய அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதுனால கண் நோய்கள் இருந்தால் அது தீருமா. யாருக்காவது கண் நோய் இருக்குது அப்படின்னா சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதிகாலையில் அந்த நேரத்தில் சூரியனை பார்க்குறது அப்படிங்கிறது, அதுலேருந்து வரக்கூடிய அந்த கிரணங்கள், அந்த கதிர்கள் எல்லாமே கண்களுக்கு நல்ல ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியது, கண் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதுங்கிறதுனால அது ஒரு பழக்கமாகவே வச்சுருந்துருக்கிறாங்க. சந்திரனை வழிபடுறதுனால, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதுனால செல்வ வளமும் ஆயுள் விருத்தியும் ஏற்படுமாம். செவ்வாய் கோவிலுக்கு போகிறதுனால தைரியமும் காரிய சித்தியும் கிடைக்குமாம். அதே போல் செவ்வாயை வழிபடுறதுனால நம்ம நிலபுலன்கள் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதற்குரிய அந்த பலனும் கிடைக்கும். புதனை வழிபாடு செய்கிறதுனால, புதன் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு, புதனுக்குரிய அந்த கோவிலுக்கு போகிறதுனால கல்வி அறிவு, சாஸ்திரத்தில் வெற்றிகள், அதாவது நல்ல ஒரு ஞானம் எல்லாம் கிடைக்கும். வியாழன் இருக்கக்கூடிய அல்லது வியாழனுக்குரிய அந்த கோவிலுக்கு போகும்பொழுது நல்ல வாழ்வு, மக்கள் பேரெல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் உச்சமாக அல்லது சுக்கிரனுக்குரிய அந்த கோவிலுக்கு போகும்பொழுது புகழ், செல்வம், வசீகரத்தன்மை எல்லாம் கிடைக்குமாம். சனீஸ்வரனுக்குரிய அந்த கோவிலுக்கு போகும்பொழுது நீண்ட ஆயுள் கிடைக்கும். ராகுக்குரிய அந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்தீர்கள்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்குமாம். கேதுவினுடைய அந்த கோவிலுக்கு போய், கேதுவுக்குரிய அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது ஞானம், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய நவ கைலாயங்கள் பற்றி பேசலாம். நவ கைலாயங்கள்னு சொல்லும்பொழுது எல்லாம் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்குது. இந்த நவ கைலாயத்திலே ஒரு தலமும் ஒரு கிரகத்துக்கு உரியதாக சொல்லுவாங்க. அது என்னென்ன தலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நவ கைலாயங்களில் முக்கியமானது பாபநாசம். இந்த பாபநாசம் சூரியனுக்குரிய தலம். அப்புறம் சேரன்மாதேவி, இது சந்திரனுக்குரியது. கோடகநல்லூர், இது செவ்வாய்க்குரிய தலம். தென் திருப்பேரை, இது புதனுக்குரிய தலம். முரப்பநாடு வியாழனுக்குரியது. சேந்தமங்கலம் சுக்கிரனுக்குரியது. ஸ்ரீவைகுண்டம் சனீஸ்வரனுக்குரியது. குன்றத்தூர் ராகுக்குரியது. ராஜபதி கேதுவுக்குரியது. இப்போ நீங்கள் ஒரு விசேஷமாகவோ ஏதோ ஒரு காரியமாக திருநெல்வேலிக்கோ தூத்துக்குடிக்கோ போகிறீங்கன்னா ஒரே நாளில் இந்த 9 நவ கைலாயங்களையும் பார்க்க முடியும். நவ கைலாயங்களில் பார்க்கும்பொழுது 9 சிவன் கோவிலை வழிபட்ட ஒரு பலன் கூடவே ஒரு கிரகத்துக்கு உரிய அந்த தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணின பலனும் சேர்ந்தே கிடைக்கும். எப்படி நவ கைலாயங்கள் இருக்கோ அதே மாதிரி நவ திருப்பதிகள் இருக்குது. இந்த நவ திருப்பதிகளுமே தூத்துக்குடி, திருநெல்வேலியை ஒட்டி தான் இருக்குது. நவ திருப்பதிகள் எதெல்லாம், அந்த எந்தெந்த தலம் எந்தெந்த கிரகத்துக்குரியதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்ரீவைகுண்டம், இது சூரியனுக்கு உரிய தலம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அப்படிங்கிறது அது நவ கைலாயங்களில் ஒன்று. அது சனீஸ்வரனுக்குரிய தலம். அதுவே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அப்படிங்கிறது நவ திருப்பதிகளில் ஒன்று. அது சூரியனுக்குரிய ஒரு தலம். அப்புறம் திருவரகுணமங்கை, இது சந்திரனுக்குரியது. திருக்கோளூர் செவ்வாய்க்குரிய தலம். ஆழ்வார் திருநகரி புதனுக்குரியது. தென் திருப்பேரை, இது வியாழனுக்குரிய ஒரு தலம். திருப்புளியங்குடி சுக்கிரனுக்குரியது. திருப்பெருங்குளம் சனீஸ்வர பகவானுக்குரியது. திருத்தொலைவில்லிமங்கலம் ராகுவுக்குரியது. திருத்தொலைவில்லிமங்கலமே கேதுவுக்குரியதும் கூட. இப்படி நவ திருப்பதிகளும் தூத்துக்குடி, திருநெல்வேலியை சுற்றி தான் இருக்குது. ஒரே நாளில் இந்த 9 நவ திருப்பதிகளையுமே நம்ம தரிசனம் பண்ண முடியும். ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடியதும் கூட. பழைய கோவில்கள் எல்லாமே அந்த பக்கம் போகிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நவ கைலாயங்களையும் நவ திருப்பதிகளையும் தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடோடு போகிறதுங்கிறது சிறப்பு. பொதுவாக நவகிரகம்னு வரும்பொழுது 9 கிரகமும் சேர்ந்து இருக்க கோவில் அப்படின்னாக்கா நம்ம சில பேர் ஒரு சுற்றும்பாங்க, சில பேர் 9 சுற்றணும்பாங்க. நவகிரகங்களை எத்தனை சுற்றுறதுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நவகிரகங்களை சுற்றி வழிபாடு செய்யும்பொழுது அந்தந்த கிரகத்துக்கு உரிய எண்ணிக்கையில் சுற்றி வழிபடணும்னு சொல்லுவாங்க. முதல்ல 9 முறை சுற்றி வணங்கினதுக்கு அப்புறமாக அந்தந்த கிரகத்தினுடைய அனுகிரகத்துக்காக விசேஷமாக சுற்றி வந்து வழிபாடு செய்கிறதுங்கிறது நல்ல பலனை கொடுக்குமாம். அப்படி எந்தெந்த கிரகத்துக்கு எத்தனை சுற்றுகள்னு பார்த்தோம்னா, சூரியனுக்கு 10 சுற்றுகள், சுக்கிரனுக்கு 6 சுற்றுகளாம், சந்திரனுக்கு 11 சுற்றுகள், சனிக்கு 8 சுற்றுகள், செவ்வாய்க்கு 9 சுற்றுகள், ராகுவிற்கு 4 சுற்றுகள், அதுவும் அடிப்பிரதட்சணமாக பண்ணணுமா. புதனுக்கு 12 அல்லது 23 அல்லது 5 சுற்றுகள் சுற்றலாம். கேதுவிற்கு 9 சுற்றுகள், வியாழனுக்கு 3, 12, 21 சுற்றுகள் சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமாலினுடைய 10 அவதாரங்களும் நவ கிரகங்களோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, சூரியன் ஸ்ரீ ராமாவதாரம், சந்திரன் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், செவ்வாய் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம், புதன் ஸ்ரீ கல்கி அவதாரம்,
வியாழன் ஸ்ரீ வாமன அவதாரம், சுக்கிரன் ஸ்ரீ பரசுராம அவதாரம், சனி ஸ்ரீ கூர்ம அவதாரம், ராகு ஸ்ரீ வராக அவதாரம், கேது ஸ்ரீ மச்ச அவதாரம், குளிகன் ஸ்ரீ பலராம அவதாரம்னுட்டு திருமாலினுடைய 10 அவதாரங்களை நவகிரகங்களோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.